முருகரோட ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கட்டினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த கோவிலில் இருக்கிற கொடிமரத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா அந்த கொடிமரத்து பக்கத்தில் போறக்கே நீங்கள் பயப்படுவீங்க. வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முந்தைய காலங்களில் நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா நடைபெறாமல் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போலாம் அந்த கோயிலில் கொடிமரம் கிடையாது. அதனால அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று கூடி கோவிலில் கொடிமரம் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே ஆறுமுகம் ஆசாரிங்கிற ஒரு தலைமையில் 21 பேர் கொண்ட குழுவாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடிமரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. அவங்க அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் மந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அந்த 21 பேரில் 20 பேருமே அம்மனோட கோவிலுக்கு வெளியில் நின்று சாமியை வழிபடுறாங்க. அந்த ஆறுமுகம் ஆசாரிங்கிறவர் மட்டும் கருவறைக்குள்ளே போய் சாமியை வழிபடுறாரு. அப்படி அவர் அம்மனை வழிபட்டுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அம்மனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதை பார்த்து பயத்தோட அம்மன் கிட்ட அவர் கேட்கிறாரு, அம்மா எதுக்கு உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு. அப்போ அவரோட காதுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்டிருக்கு, மகனே நீங்க செய்யற பணி நல்ல பணி தான், ஆனா இந்த வேலையில ஈடுபடுறவங்கள உன்னை தவிர வேற யாருமே உயிரோட திரும்ப வரமாட்டாங்க. இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா இதை நீ வேற யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. தெய்வ குத்தமாயிரும். இதை நினைச்சாதான் என் வருத்தமா இருக்கு. அதனாலதான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவர் திகைச்சு போய் நிக்கிறாரு. இந்த விஷயத்த வெளியவும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா தெய்வ குத்தமாயிரும். ஆனா நம்ம நம்பி வந்தவங்கள நம்ம தான் திரும்ப கூட்டி வரணும்னு குழப்பத்தோட நிக்கிறாரு. அப்படி இருந்தும் முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டுட்டு களக்காடுக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்வாடிக்கு அவங்க வந்து சேர்றாங்க. அந்த ஊர்ல இருந்த சின்னத்தம்பி மரக்காயருங்கிற ஒரு மந்திரவாதியை சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை சொல்லி அவரையும் உதவிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த மந்திரவாதியோட மனைவி அவரை கொடிமரம் வெட்ட போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. நான் நேத்து இரவு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அதுல உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா அறிகுறி தெரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால நீங்க கொடிமரம் வெட்ட போக வேண்டாம்னு தடுக்கிறாங்க. ஆனா அந்த மந்திரவாதி அதையும் மீறி திருச்செந்தூர்ல இருந்தே ஆறுமுக ஆசாரி கூட வந்தவங்க 21 மாட்டு வண்டியில வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே களக்காடு மலையில போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான கொடிமரம் அங்க இல்ல. அதனால அவங்க எல்லாருமே மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு மிகப்பெரிய சந்தன மரத்தை பார்த்திருக்காங்க. இந்த மரம் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற சரியான கொடிமரம்னு சொல்றாரு ஆறுமுக ஆசாரி. அவர் உடனே மந்திரவாதியான சின்னத்தம்பி மரக்காயர்கிட்ட இந்த மரத்தை பத்தி கேக்குறாரு. அந்த மந்திரவாதியும் உடனே அந்த மரத்தை பத்தி மை போட்டு பாக்குறாரு. அந்த மரத்தோட அடியில சுடலை மாடனும், மரத்தோட மேல் முனையில சங்கடகரகாரன் உட்பட 21 தேவதைகள் இந்த சந்தன மரத்துல இருந்திருக்காங்க. அந்த 21 தேவதைகளையும் இந்த சந்தன மரத்தை விட்டு விரட்டினாதான் இந்த மரத்தை நம்ம திருச்செந்தூருக்கு கொடிமரமா கொண்டு போக முடியுங்கிறதுனால அதுக்கான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அந்த மந்திரவாதி. முதல்ல மந்திரம் மூலமா அந்த தேவதைகளை விரட்ட வெற்றிலையில மை போடுறாரு அந்த மந்திரவாதி. அவரு கூட வந்த மத்தவங்கள கோடாரி மூலமா அந்த மரத்தை வெட்ட சொல்றாரு. அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்டு அவங்க கோடாரி எடுத்து வேகமா அந்த மரத்துல அடிச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷமே அந்த கோடாரி அவங்க 20 பேரோட கழுத்தை வெட்டி ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு அப்பமே உயிரிழக்கிறாங்க 20 பேரும். இத பார்த்த ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு. நம்ம கூட கூட்டிட்டு வந்தவங்கள காப்பாத்த முடியலையேன்னு அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்காரு. அந்த மந்திரவாதியும் ரத்தம் கக்கி அதே இடத்துல மரணம் அடைகிறாரு. இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறதுன்னே தெரியாம ஆறுமுக ஆசாரி பயத்தோட நிக்கிறாரு. அந்த 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை விட்டு இறங்கி அவரை துரத்த ஆரம்பிக்குது. அவரும் உயிருக்கு பயந்து அந்த பொதிகை மலை விட்டு கீழே இறங்கி கடைசியா தாமிரபரணி ஆற்றங்கரையோட இருக்கிற சொரிமுத்து அய்யனார் கோயிலுக்கு போறாரு. அவரு அங்க வந்து ஐயனாரோட காலில் விழுந்து காப்பாற்ற சொல்லி கெஞ்சிருக்காரு. சொரிமுத்து ஐயனாரும் அந்த 21 மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் சொல்லியிருக்காரு. முருகன் என் சகோதரன் தான், அவனோட கோவிலுக்கு தானே கொடிமரம் போகுது, இதை எதுக்காக தடுக்கிறீங்கன்னு அந்த 21 மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி எடுத்து திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு போக சொல்லி சொரிமுத்து ஐயனார் உத்தரவிடுறாரு. அவரோட சொல்ல கேட்டு அந்த மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டி எடுத்து அவங்க கொண்டு வந்த 21 மாட்டு வண்டிகளையும் ஒன்னா இணைச்சி திருச்செந்தூர் நோக்கி அந்த சந்தன மரத்தை எடுத்துட்டு போறாங்க. அந்த சந்தன மரம் தான் இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர் கோயில்ல கம்பீரமா நின்றுகிட்டு இருக்கு. இப்பவும் திருச்செந்தூர்ல மாசி திருவிழா நடக்கும்போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகரகாரனுக்கும் படைச்சிட்டு தான் தேர் ஓடுற வேலையெல்லாம் செய்வாங்க. மாசி திருவிழா நடக்கும்போதும் சங்கடகரகாரன் அந்த தேர் மேலே ஏறி சரி போகலான்னு சொன்னவன தான் அந்த தேர் நகருமா.
இந்த கொடி மரத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.